வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம தமிழுடைய பார்ட்டை 2 வீடியோவாக பார்த்துட்டோம். இப்போ வர இருக்க குரூப் 4க்கு நம்ம ப்ரீவியஸ் இயரில் நடந்த குரூப் 4உடைய கொஷின் எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்து எல்லாருமே படிச்சிடுங்க. இது 2022 நடந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி 2019, 2018 நடந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை படிங்க. ஸோ எப்போவுமே என்ன எக்ஸாமுக்கு போகிறோமோ அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 2-3 வருஷத்துடைய கொஷின் பேப்பர்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம ஜிகே பார்ட் பார்க்கலாம். தமிழுடைய பார்ட் 1, பார்ட் 2உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜிகே பார்ட் பார்க்கலாம். முதல் கேள்வி, கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இப்போது பி.டி. ராஜன், ஏ. சுப்புராயலு ரெட்டி, பி. முனுசாமி நாயுடு, சி. ராஜாஜி, பி. சுப்புராயன். இவங்களாம் என்னென்னு பார்த்தோன்னா 1920 எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதில் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. நீதி கட்சி சார்பில் தான் ஒவ்வொருத்தவங்களும் சிஎம்மாக ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லிஸ்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல் சிஎம் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 1920 to 21 பீரியடில் யார் இருந்திருப்பாங்கன்னா ஏ. சுப்புராயலு ரெட்டி அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவரை தொடர்ந்து 1921 to 23 வரைக்கும் பனகல் ராஜா அப்படின்றவர் இருந்திருப்பார். ஸோ அவருடைய பெயர் இங்கே கொடுக்கல. அடுத்தது அடுத்து யார் இருந்திருப்பாங்கன்னா பி. சுப்புராயன் அப்படின்றவர் தான் இருந்திருப்பார். அதற்கு அடுத்தபடியாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா முனுசாமி நாயுடு என்பவர் தான் அடுத்து இருந்திருப்பாங்க. அடுத்து பி.டி. ராஜன், அடுத்து கடைசியாக ராஜாஜி. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1937 நடந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு காங்கிரஸ் சார்பில் சிஎம் ஆனவர் தான் ராஜாஜி அவர்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாரும் மற்ற நபர்கள் எல்லாருமே என்னன்னு பார்த்தோன்னா ராஜாஜி அவர்களை தவிர்த்து மற்றவர்கள்லாம் நீதி கட்சியிலேருந்து வந்த நபர்கள் தான் மற்ற சிஎம்கள் எல்லாருமே. ஸோ அதுபடி நமக்கு ஆன்சர் பார்த்தோன்னா 2-5-3-1-4 என்பது தான் சரியானது. 2-5-3-1-4 என்பது தான் இதில் சரியானது. ஸோ முதல்ல சுப்புராயலு ரெட்டி, அதுக்கு அடுத்தபடியாக சுப்புராயன், அடுத்து முனுசாமி நாயுடு, அடுத்தபடியாக பி.டி. ராஜன், கடைசியாக ராஜாஜி அவர்கள். தவறான இணையை கண்டறிக. ஸோ எந்தெந்த மாநிலத்திலாம் ஓரவை ஈரவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 9th சோஷியல் சயின்ஸ், அதாவது சிவிக்ஸில் நம்ம அந்த லெசன் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். ஸோ மொத்தம் 6 மாநிலங்களில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று ஆந்திர பிரதேசம், அடுத்தபடியாக தெலுங்கானா, அடுத்தபடியாக கர்நாடகா, அடுத்தபடியாக மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம். இந்த 6 மாநிலங்களில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றங்கள் உள்ளது. ஸோ அது பொறுத்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா என்பது சரியானது, ஈரவை சட்டமன்றம் சரியானது. தெலுங்கானா ஓரவைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. பீகார் ஓரவைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே ஈரவை சட்டமன்றம் தான். ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் என்பது சரி. ஸோ இப்போது நமக்கு இதில் தவறான இணை 2-3 தான் இந்த இடத்துல நமக்கு தவறு. 1-4 சரி. ஸோ ஆன்சர் பாருங்கள், 2-3 தவறு. சி தான் தவறான இணை. ஓகே, ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. மத்திய அரசால் சரியான இணையை தேர்ந்தெடு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். ஸோ அது சம்பந்தமான விதி 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்ட ஆனால் மாநில அரசால் வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது. ஆப்ஷன் விதி 268. ஸோ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுவது மற்றும் பயன்படுத்துவது ஆர்டிக்கல் 268 என்பது சரியானது. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் 269. இது ரெண்டும் சரியானது தான். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள், இதை பொறுத்த வரைக்கும் விதி 267 என்பது இந்த இடத்துல நமக்கு தவறு. ஸோ ஆப்ஷன் 1 மற்றும் 2 தான் இந்த இடத்துல நமக்கு சரி. மற்ற 3வது விதி தவறு. எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர். ஸோ இது முன்னாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க.
ஆனால் 9th பழைய புக்கில் வந்து நமக்கு சயின்ஸ் புக்கில் இருக்கும். இப்போ 11th பயாலஜிலையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோன்னா கார்சினோமா என்பது தான் இந்த இடத்துல நமக்கு சரியானது. எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர்னா கார்சினோமா என்பது தான் அதற்கான பெயர். தேசிய பூங்காக்கள் மற்றும் மாநிலங்கள். கிர் தேசிய பூங்கா ரொம்ப புலிகளுக்கானது, குஜராத் மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவிலே முதலாக தொடங்கப்பட்ட தேசிய பூங்கா எதுன்னு பார்த்தோன்னா இந்த கார்பெட் தேசிய பூங்கா தான் வந்து இந்தியாவிலே முதலாக தொடங்கப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. அடுத்தபடியாக வந்து ராஜ்கிரி தேசிய பூங்கா. ராஜ்கிரி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது. அடுத்து வந்துட்டு ரத்தம்பூர் தேசிய பூங்கா, ராஜஸ்தான். ராஜா தான் வந்து ரத்தம் சிந்தி போர் செய்வாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் கிர் தேசிய பூங்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். தமிழ் புத்தகங்களில் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. கார்பெட் தேசிய பூங்கா என்பது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளது. அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா ராஜ்கிர் தேசிய பூங்கா ஜார்க்கண்டு, ரத்தம்பூர் வந்து ராஜஸ்தான். ஸோ ஆப்ஷன் இதற்கும் 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகள் எவை? ஜிங்க் பிளான் காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. ஸோ இது வந்து காந்த பிரிப்பு முறை என்பது தவறானது. ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. ஹேமடைட் வந்து புவியீர்ப்பு முறை என்பது சரியானது. அடுத்தபடியாக உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. ஸோ இதுவும் சரியானது. அடுத்து வந்து இந்த 4வது ஆப்ஷன் நமக்கு தவறுதலாக தான் கொடுத்துருக்குறாங்க. மேட் என்பது குப்ரி சல்ஃபைடு மற்றும் ஃபெர்ரஸ் சல்ஃபைடு ஆகியவற்றின் கலவை என்பது தவறானது. ஸோ 2, 3 இந்த இடத்துல நமக்கு சரி. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட நாடுகள் மற்றும் மார்ஸ் மிஷன், அதாவது நம்ம செவ்வாய்க்கோளுக்கு ஏவப்பட்ட அந்த மிஷன்கள் அடிப்படையில் பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது இந்தியா மங்கள்யான் என்பது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏ வந்து ஆப்ஷன் 2ல் இருக்கிறது தான் யூஎஸ்ஏவால் மங்கள்யானுக்கு மார்ஸுக்கு அனுப்பப்பட்ட மிஷன் பெயர் தான் வந்துட்டு 2. ஜப்பானிலிருந்து அனுப்பப்பட்டது வந்துட்டு தெர்ரக்ஸ், ஆப்ஷன் 4. சீனாலேருந்து அனுப்பப்பட்டது ஜெங்கி என்பது தான் சீனாலேருந்து அனுப்பப்பட்ட மார்ஸுக்கு அனுப்பப்பட்ட மிஷனுடைய பெயர். ஸோ 2, 1, 4, 3. ஸோ ஆப்ஷன் பாம்பே தான் இதற்கு சரியான விடை. பொருந்தாததை கண்டறிக. இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கணன், பெருஞ்சேரல் இரும்பறை, பெருநற்கிள்ளி. ஸோ பெருஞ்சேரல் இரும்பறை என்பது வந்து சேர மரபை சேர்ந்த பெயர். இதில் வந்து இளஞ்சேட் சென்னி என்பது, கோச்செங்கணன், பெருநற்கிள்ளி இவங்கெல்லாம் வந்து சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ இது சேரர்கள் அப்படின்றதுனால பொருந்தாதது ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. தமிழ் தொடர்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த 5 கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஒவ்வொரு குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இது மாதிரி கேட்பாங்க. திருக்குறள் சம்மந்தமாகவும் கேட்கப்படுது. ஸோ அடுத்த கேள்வி வந்து தமிழில் தான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தில் சரியான கூற்று எது? பதினெட்டு நூல்கள் உள்ளடங்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. சரியானது தான். ஆப்ஷன் 1 என்பது சரியானது. அவற்றுள் முதன்மையானது எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறளும் நாலடியாரும், இதுவும் சரியானது. அடுத்தபடியாக சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றது. பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி இந்த இடத்துல விளக்குதா என்பது தவறு. இது ரெண்டுமே வந்து சீர்திருத்த கருத்துக்களை தான் அதிகமாக விளக்கக்கூடியது. ஸோ அதனால் ஆப்ஷன் 3 தவறு. சி தான் இதற்கு சரியான விடை. 1 மற்றும் 2 தான் சரி. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. பூலிதேவரின் இறப்பு 1767. குயிலியின் இறப்பு 1780 சமயங்களில். கட்டபொம்மனின் இறப்பு 1799 அக்டோபர் 16. மருது சகோதரர்கள் இறப்பு 1801. ஸோ இந்த அடிப்படையில் முதல்ல யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1, 2, 3, 4 என்பது தான் நமக்கு இந்த வரிசைப்படி வருது. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3, 4 என்பது பாம்பே தான் இதற்கு சரியான விடை.
ஆமாம், இவங்க இறந்த வருஷங்களை பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலக்ஷ்மி ரெட்டி. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலக்ஷ்மி ரெட்டி. பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை ஸ்ரீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஆதி திராவிட மகாஜன சபை. ஆதி திராவிட மகாஜன சபை என்ற சபையை தான் வந்துட்டு இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களால் துவங்கப்பட்டது. 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட தமிழர் என்றாலும் இந்த இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள்தான். பொறுத்துக. சிந்து சமவெளி நாகரிகங்கள் அதோடைய அகழ்வாராய்ச்சி தொடர்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சான்குதாரோ எம்ஜி மஜும்தார், லோத்தல் எஸ்ஆர் ராவ், பனவலி அப்படின்றது பிஷிட், மிட்டாதல் சூரஜ்பான். ஸோ 2, 3, 4, 1 2, 3, 4, 1 ஆப்ஷன் பாம்பே தான் இதற்கு சரியான விடை. எஸ், கரெக்டு. நல்லாவே பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அகழ்வாராய்ச்சிகள் கேட்குறாங்க. பின்வரும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார். ஸோ 1930 இது தவறானது. 1929 பகத்சிங் BK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். ஆப்ஷன் 2 என்பது சரியானது இந்த இடத்துல. 1925 ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். ஸோ இது தவிர அவர் நிறுவன அமைப்பு வேறு. ஸோ ஆப்ஷன் B மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு சரி. ஸோ அப்போ ஏ தான் இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, புரட்சி. ஸோ 1925 குடியரசு, 1925 1933 புரட்சி, 1934. ஸோ விடுதலை 1935. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோன்னா முதல்ல குடியரசு, புரட்சி, அதாவது 3, 4, 1, 2 3, 4, 1, 2 ஆப்ஷன் பாம்பே என்பது தான் இந்த இடத்துல சரியானது. 3, 4, 1, 2 என்பது தான் இந்த இடத்துல நமக்கு சரி. ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி 116வது கேள்வி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரை மற்றும் பெரியவர்களை மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். ஸோ கூற்று இந்த இடத்துல நமக்கு சரி. இப்போ காரணம் என்னன்னு பார்க்கலாம். மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகிறது. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே இந்த இடத்துல சரிதான். கூற்றுக்கான காரணம் என்பதும் நமக்கு சரியான விளக்கமுமே ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. முதல் ஐந்தாண்டு திட்டம் அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் ஏன்னா நம்ம இண்டிபெண்ட் ஆனவுடனே 1951 அடிப்படையில் நமக்கு முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும் 1 to 56 என்ற அடிப்படையில். ஸோ அப்போ நம்ம இண்டிபெண்ட் ஆன ஒரு நாடு. அப்போவும் நிறைய அகதிகள் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அதனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும். ஸோ பணவீக்க சிக்கல்களும் இந்தியாவுக்கு உண்டு. ஸோ அதனால் முதல் 5 ஆண்டு திட்டத்துடைய இது என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணச்சிக்கல். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மை. அப்போ தான் இந்தியா ஒரு எக்கனாமிக் லெவலில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதா வந்த திட்டம் தான் இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. 4வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய உருவாக்க பொருளாதாரம் என்பது தான் 4வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் கேட்பாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நிதியோக்காக தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த குரூப் 4ல் கேட்கப்பட்ட இந்த கேள்வி. ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் 5 ஆண்டு திட்டத்தை தெளிவாகவே படித்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ இதில் பொருளாதார நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாருமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 டு 56, ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 டு 61. ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து 1961 டு 66. ஸோ இதுதான் வந்து 2 போர்களை சந்திச்சிருப்பாங்க இந்தியா. 1962 இந்தியா சீனா வரும், 65 இந்தியா பாகிஸ்தான் வரும் நடந்திருக்கும். அதன் பிறகு வந்துட்டு 3 வருடங்கள் 66 டு 69 வந்துட்டு பிரேக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கிறது தான் வந்துட்டு 4வது ஐந்தாண்டு திட்டமாக இருந்திருக்கும். அதாவது 69க்கு அப்புறம் 70 டு 69 டு 74, 1969 டு 74 என்ற அடிப்படையில் 4வது ஐந்தாண்டு திட்டம் வந்து இந்தியா வந்து மேற்கொண்டிருப்பாங்க. கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. இதற்கு வந்து உங்களுக்கு சரியான வருடங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் வந்து நமக்கு முதல்ல வந்தது விஸ்வேஸ்வரையா திட்டம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜவஹர்லால் திட்டம், அப்புறம் பாம்பே, அப்புறம் காந்திய திட்டம் என்ற அடிப்படையில் தான் திட்டங்கள் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ கரெக்டான வருடங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 2020-21 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக. ஸோ வருவாய் மூலங்கள் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி தான் முதல்ல, அதுக்கப்புறமா தனிநபர் வருமானம், தீர்வை, நிறுவன வருமானம், சுங்க வரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில், அதாவது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1 லட்சம் மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் வந்துட்டு 1 லட்சம் என்பது தவறு, அதாவது இறப்புக்கு தான் வந்து 1 லட்சம் சொல்லுவாங்க. பிறப்புக்கு வந்து 1000 மக்கள் தொகையில் 1000 பேருக்கு ஒருத்தவங்க பிறக்கிறது தான் வந்துட்டு பிறப்பு விகிதமாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வந்து 1 லட்சம் மக்கள் தொகையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து இறப்பு விகிதம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை.